ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒன் பீஸோட ரீமேக் ட்ரெய்லர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒன் பீஸ் ரீமேக் பண்ணுறது யாரு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரீமேக் பண்ணுறாங்க. நிறைய ஒன் பீஸ் ஃபேன்ஸ் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நியூஸ் அப்படி தான். ஸோ வந்து என்ன அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் விட் ஸ்டுடியோ சேர்ந்து தான் இந்த ஒன் பீஸ் ரீமேக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து கிரன்ச்சி ரோலெல்லாம் ரிலீஸ் ஆகாது, நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான். ஸோ விட் ஸ்டுடியோ யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இருக்குல்ல, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியும் அண்ட் அட்டாக் அண்ட் டைட்டனோட மொதல் 2 சீசன்ஸையும் அனிமேட் பண்ணவங்க தான் நம்ம விட் ஸ்டுடியோ. அதுக்காக நீங்க வந்து அது வந்து குறைச்சி இற போட்டுறாதீங்க. அனிமேஷன் நீங்க அட்டாக் அண்ட் டைட்டன்லேயே பார்த்துருப்பீங்க, மொதல் 2 சீசன் பயங்கரமா இருக்கும். ஸோ வந்து விட் ஸ்டுடியோ வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க ஒன் பீஸ் ரீமேக் அனிமேஷன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு வந்து பயங்கரமா தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் ரீமேக் கிடையாது, ஓகேவா. இது ஒன் பீஸோட ஒரு என்டையர் ஸ்டோரி பிகினிங்ல இருந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க, பட் மாடர்ன் அனிமேஷன்ல, ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பீஸ் என்ன, ஐ மீன் தி ஒன் பீஸ், இந்த அனிமே பேர் வந்து ஒன் பீஸ் கிடையாது, தி ஒன் பீஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக, ஐ மீன் ஆன்லைன் சர்ச் பண்ணும் போதாக இருக்கட்டும், அந்த டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக. ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரிஜினல் அனிமையோட இது என்ன டிஃப்ரென்ஸு, சீசன் 1ல என்னென்னலாம் கவர் பண்ண போகிறாங்க, ஃபியூச்சரில் என்ன நடக்கும், எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு ப்ரோ இந்த ரீமேக் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம ஒன் பீஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ இருக்கிற அனிமேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. வானோவில் இருந்து எக்கெட்டில் இருந்து இப்போ எல்பாஃப்லாம் அனிமேஷன் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட்டிங் எல்லாமே டைனமிக்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு திடீர்னு ரீமேக் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லைவ் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சீசன் 2 கூட வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அதாவது இந்த அனிமே யூனிவர்ஸ் இருக்குல்ல, இந்த அனிமேல வந்து இந்த லைவ் ஆக்ஷன் பண்ணும்போது சொதப்பிடும். பட் நம்ம ஒன் பீஸ் ஒன்லி வந்து லைவ் ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய ஃபேன் பேசஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒன் பீஸ் அனிமே பார்க்காதவங்கலாம் கூட லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு திருப்பி அனிமே பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு வந்து ஐடியா பண்றாங்க. எதுக்காக இந்த ரீமேக் அப்படின்னா, ஒன் பீஸ் ஒரிஜினல் ஸ்டார்ட் ஆனது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1999, ஓகேவா. ஸோ அப்போ இருந்த ப்ரொடியூசர் யாருன்னா டோய் அனிமேஷன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ 25 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அந்த அனிமேல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு 1100 எபிசோடுக்கு மேல வந்துட்டு இருக்கு. இப்போ 1200 தொடப்போகுது. ப்ராப்ளம் என்னன்னா, மாங்கா வந்து வீக்லி ரிலீஸ் ஆகும், ஓகேவா. அனிமேவும் வந்து நமக்கு ஒன் பீஸ் வந்து வீக்லி தான் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு பல வருஷமா. நடுவில் அப்பப்போ சின்ன சின்ன 3 மாசம் கேப் போறோம், 2 மாசம் கேப் போறோம் அப்படின்ற மாதிரி போனாலும் வீக்லி நமக்கு வந்து அனிமேவும் மாங்காவும் ஒரே நேரத்தில் வந்துட்டு இருந்தனால பேசிங் இஷ்யூஸ் வந்து இருந்தது. அதாவது வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு மங்கா சாப்டர் வந்து ஒரு சாப்டர் வரும், ஓகேவா. அனிமேல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 மங்கா சாப்டர்ஸ் தான் ஒரு எபிசோடா நமக்கு வந்து மாத்தி அனிமேவா கொடுப்பாங்க. ஸோ என்னதான் மங்கா வந்து அனிமேவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரியில இன்னொரு ஆர்க்கு 2 ஆர்க்கு தள்ளி இருந்தாலும் வீக்லி ரிலீஸ் ஆகும்போது 2 சாப்டர் அனிமே கவர் பண்ணும். ஒரு சில நேரத்தில் 3 சாப்டர்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ இதனால மங்காவை வந்து அனிமே ஓவர்டேக் பண்ணி போயிடும். அதனால தான் நமக்கு நடுவில் ஃபில்லர்ஸ்லாம் வரும். பட் இப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னா, நம்ம என்ன சொல்றது, நம்ம வானோல இருந்துன்னு சொல்ல முடியாது, நம்ம ஹோல் கேக் ஐலாண்ட்ல இருந்தே நமக்கு வந்து ஃபில்லர்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ வந்து அதை வந்து ஸ்லோ பேசிங்கா மாற்றணும். இப்போ ஏன்னா மங்கா வந்தால் தானே கதை தெரியும், அப்போ தானே அனிமேட் பண்ண முடியும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப லாங் ஆக்கி ரொம்ப ஸ்லோ மோஷன்லாம் போட்டு சீன்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி அப்புறம் வந்து இந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக வச்சு என்னென்னலாம் பண்ணி வந்து மங்காவை ஓவர்டேக் பண்ண முடியாமல் இருக்கணுமோ அந்தந்த வேலையெல்லாம் வந்து நம்ம ஒரிஜினல் ஒன் பீஸ் பார்க்குறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ரீமேக் நாங்கள் மேக் பண்ணுறோம். அதாவது இப்போ எபிசோடு 1 நம்ம ஈஸ்ட் ப்ளூ சாகால இருந்து இப்போ வந்துட்டு இருக்க எல்பாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 எபிசோடுக்குள்ள நமக்கு கவர் பண்ண பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட் பேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்ன ப்ரோ சொல்றீங்க, அப்போ வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி அந்த எமோஷன்லாம் எப்படி ஒட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் ஒரே ஒரு விஷயம் தான், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டாங்க, ரொம்ப கேவலமாக ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கட்டாக்குரி விசஸ் லூஃபிலாம் பல எபிசோட்ஸ் வந்து போயிருக்கும். பட் இந்த ரீமேக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு படத்துல ஒரு ஃபைட் சீன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எமோஷன்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துப்பாங்க. அண்ட் இது எச்சிரோ ஓடாவோட ஒரு கண்பார்வையில் ரீமேக் ஆகக்கூடிய ஒரு ரீமேக் தான், ஓகேவா. ஸோ அஃபிஷியலான ரீமேக் தான், அதனால நம்ம கவலையே பட வேண்டாம். ரொம்ப ஃபாஸ்ட் பேசிங்ல பார்ப்போம், என்னடா இது அதுக்குள்ள இந்த ஆர்க் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள இங்கே வந்துருச்சு, அதுக்குள்ள அர்லங் பார்க் வந்துருச்சா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போமே தவிர, பட் நமக்கு எந்த இடத்துலையுமே ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. கதைக்கு தேவையா இருந்தா அதை கண்டிப்பா வைப்போம், அதை வச்சுதான் நாங்க ரீமேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லியிருக்காங்க, விட் ஸ்டுடியோவும் சொல்லியிருக்காங்க. அதாவது கதைக்கு தேவையில்லாத சீன்ஸ், தேவையில்லாத டைலாக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு புதுசா ரீமேக் பண்ணியிருக்கோம்
அதாவது கதைக்கு தேவையான டைலாக்ஸா இருக்கட்டும், ஃபைட்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே கதைக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கும். ஃபில்லர்ன்றதுக்கே இடம் இல்லை. அதாவது ஃபில்லர் எபிசோடு கிடையாது, ஃபில்லர் ஷார்ட்ஸ் கூட நாங்கள் வைக்க மாட்டோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் ரீமேக் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ விட்டாங்கன்னா டிசம்பர் 2023 ஜம்ப் ஃபெஸ்டா ஈவெண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பவுமே வந்து ஷாக் ஒன் பீஸ் ஃபேன்ஸ்லாம், என்னடா இது ஒரு லெஜெண்டரி அனிமே போய்கிட்டு இருக்கு, இன்னும் ஆன்கோயிங்ல தான் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு ரீமேக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்டை டைரக்டா அப்ரூவல் கொடுத்தது வந்து என்னன்னா எச்சிரோவோட தான். இதனால ஃபேன்ஸுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ விட் ஸ்டுடியோவோட என்ட்ரியை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரீமேக்கை ஹேண்டில் பண்றது வந்து அவங்க தான். ஓகேவா? இவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், அட்டாக் ஆன் டைட்டன்லாம் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஜாப்பனீஸ் அனிமே கம்பெனி தான். ஸோ நல்லாவே பண்ணுவாங்க. நீங்க ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான டைனமிக் ஃபைட்ஸ்லாம் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஒன் பீஸ் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாவும் நம்ம பார்த்தது இல்லை. ஒன் பீஸ் கலர்ஃபுல்லா தான் இருக்கும், பட் இந்த மாதிரி ஒரு வைப்ரண்டான கலர்ஃபுல்லா நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ வந்து ட்ரெய்லர் பிரேக் டவுன்குள்ள நம்ம இப்போ வந்துடலாம். அதாவது ஜூன் 24, 2026 ட்ரீசர் வந்து, அதாவது நேற்றுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா விண்டு மில், அந்த நம்ம லூஃபியோட வில்லேஜ் இருக்குல்ல, அந்த விண்டு மில் வில்லேஜ் வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் யங் லூஃபியை வந்து காமிக்கிறாங்க. சி அட்மாஸ்பியர், சன்லைட் எஃபெக்ட், பேக்ரவுண்ட் ஆர்ட் எல்லாமே சினிமேட்டிக்கா ஃபீல் கொடுக்குது. ஒரு அனிமே பார்த்த மாதிரி இல்ல. அதாவது என்ன சொல்றது, ஒரு டிவி சீரிஸ் அனிமே பார்த்த மாதிரி இல்ல. நம்ம எப்படி இது பார்க்க ஃபீல் ஆகுதுன்னா, ஒன் பீஸ் ரெட் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன் பீஸ் கோல்டு, ரெட்டு, ஜி அந்த மாதிரி அந்த ஸ்டாம்பின் இந்த அனிமே அந்த மூவிஸ் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா கைஸ், 2Dலயே அவங்க பண்ணல. எங்கெங்கெல்லாம் 3D பண்ண முடியுமோ அது பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த சாங்ஸ் வர கப்பல் இருக்குல்ல, அதெல்லாம் 3Dல பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து இப்போ ஓல்டு ஓஜி ஒன் பீஸ் ஃபேன்ஸ் வந்து திருப்பி ரீமேக் போய் கண்டிப்பா பார்க்க தான் போறோம். பார்க்காம யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா லைவ் ஆக்ஷன் வரும்போதுமே நம்ம திருப்பி போய் பார்க்க தான் செஞ்சோம். ஸோ அதை திருப்பி பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா இது பார்த்த மாதிரி ஃபீல் இருக்காது. நம்ம ரீவாட்ச் தான் பண்றோம். பட் அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது இந்த பழைய அனிமேஷன் இருக்குல்ல, நம்ம பார்த்தது அனிமேஷனை விட இவங்க ஆங்கிள்ஸ்லாம் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. இப்போ அதே சீனு தான், அதே டைலாக், அதே ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் வந்து ஆங்கிள்ஸ் டிஃபரன்ஸா வச்சிருக்காங்க. அண்ட் வந்து அந்த லொகேஷன் டிஃபரெண்டா காட்டியிருக்காங்க. அந்த அதாவது இந்த வில்டுமில் வில்லேஜே வந்து டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. வைப்ரண்டா இருக்கு. அண்ட் அந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் நம்மள மாதிரி கமு அந்த மாதிரி ஃபைட்ஸ் தான் இருக்கு. பட் வந்து டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. அந்த கேமரா ஆங்கிள் மாத்துறது, அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு ஸ்டாண்டிங்கா இல்லாம மூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணி டைனமிக் ஃபைட்ஸ். நான் எதை சொல்றேன்னா, நம்ம நிறைய இப்போ புது அனிமேஸ்லாம் பார்த்துருப்போம்ல. இப்போ கிட்டத்தட்ட என்ன சொல்ற, சோலோ லெவலிங்ல உள்ள ஃபைட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். கைஜி நம்பர் 8ல உள்ள ஃபைட்ஸ்லாம் தெரியும். அந்த ஃபைட் லெவல் இருக்குல்ல, அந்த லெவல் ஆஃப் ஃபைட்டிங்ஸை வந்து இந்த ட்ரெய்லர்ல நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பக்கி வரதா இருக்கட்டும், நம்ம லூஃபி ஒருத்தனை போய் அடிப்பான் இந்த ட்ரெய்லர்லயே, அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. டைனமிக்கா ரொம்ப கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஒன் பீஸ் கேம் வந்து ரீசெண்டா இல்ல, நிறைய இந்த ட்விக்ஸ்டர் இந்த எடிட்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஒன் பீஸ் அந்த கேம் அனிமேஷனை ரொம்பவே 60 FPS நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அதை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்துட்டு, என்னடா இது நல்லாவே இல்லை அனிமேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வந்து நான் உண்மையாவே சொல்லுவேன், அனிமேஷன் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. கிளீனா இருந்துச்சு. ஓகேவா? நீங்க அந்த சாங்ஸோட அனிமேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஹேர் மூவ்மெண்ட், அந்த லூஃபிக்கு தொப்பியை கொடுக்கறதுலாம் அருமையா இருந்துச்சு. ஓகேவா? நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே ஒன் பீஸ்ல என்னென்ன ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வில்லேஜோட டிசைன்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்டா பண்ணலான்ற மாதிரி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அந்த ஸ்ட்ரா கேட்ஸோட கேரக்டர்ஸுமே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. இவங்க இப்படிதான் இருக்க போறாங்கன்னு கேரக்டர் டிசைன் மாதிரி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. பட் நமக்கு வந்து நினைச்சோம், என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, உசோப்லாம் கருப்பா தானே இருப்பான், எப்படி கொஞ்சம் வெள்ளையாக்கிருக்காங்க, எப்படி நமக்கு வந்து எமோஷன் விட்டோம், நம்ம அதெல்லாம் ஓஜி கேரக்டர்ஸ் ஆச்சு எப்படின்னா நினைச்சிட்டு இருந்தோம். பட் ட்ரெய்லரை பார்க்கும்போது எந்த ஒரு ஃபீலிங்குமே வரல. நம்ம வந்து பழைய ஒன் பீஸ் பாக்குற அதே ஃபீலிங் தான் வருது. லூஃபிலாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கான், பட் டிஃப்ரெண்டா இருக்கு. நமக்கே தெரியுது இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் வந்து அதே ஓஜி ஃபீல் தான் நமக்கு வந்து கொடுக்குது. ஒன் பீஸ் ஃபீல் தான் கொடுக்குது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க கண்டிப்பா ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த கேரக்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா சின்ன சின்ன டீடைலிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இப்போ வந்துட்டு இருக்குல்ல, எல்பாஃபா இருக்கு, எக்கட்டா இருக்கு, இந்த லெவல் ஆஃப் அனிமேஷன்ஸை அங்க வச்சிருக்காங்க. ஈஸ்ட் ப்ளூ சாகால வச்சிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த ஃபைட் சீன்ஸ், டைனமிக் ஃபைட்ஸ் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நெட்ஃபிளிக்ஸ் காசை வாரி இறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து பயங்கரமா இருக்கு. இப்போ நான் ஒரு சில இமேஜஸ் போடுறேன். அதாவது வந்து எப்படி அப்படின்னா, அந்த பழைய ஓல்டு ஒன் பீஸ் இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஓல்டு ஒன் பீஸ்க்கும் இப்போ இருக்க ஒன் பீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதுக்காக அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கோல்ட் டி ராஜர், ஓகேவா, இவரோட இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வெல்த், ஃபேம், பவர் அப்படின்ற ஒரு டைலாக் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கும். அதே தான் இந்த ட்ரெய்லர்லயும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதையும் இது கம்பேர் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு வைப்ரண்டா நமக்கு வந்து அதே கோல்ட் டி ராஜரோட ஃபீலிங் தான் வருது. பட் அந்த
அந்த ஓல்டு இமேஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அது மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும். ஆனா நமக்கு அப்படி இந்த நாஸ்டாலஜியான ஃபீல் தான் கிடைக்குது. ஸோ கரெக்டா பாருங்க, வைப்ரண்டா அந்த அனிமேஷனோட 3D குவாலிட்டி நமக்கு தெரியுது பாருங்க. இது வந்து ஒரு 2D ஃபீலே கொடுக்கல. அந்த லைட்டிங் இருக்குல்ல, அந்த சினிமேட்டிக் லைட்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைட்டிங், இந்த சன்லைட்டு அப்படி இப்படி வச்சு ரொம்ப ஒரு சினிமேட்டிக்கான ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்குது. அப்படியே கீழே லூஃபி அழுதுட்டு இருக்கிறத பாருங்க, ஸ்ட்ராட்டை போட்டுட்டு. அது வந்து அவன் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்கா. ஆனா இங்க நம்ம நியூவா பண்ண அனிமேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து வேற ஏதோ சிஏ ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு அவனோட பேக் ஷாட் ஆங்கிள் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே தான் நம்ம தலைவன் ஜோரோ இருக்கான். அதாவது வந்து நம்ம லூஃபி ஜோரோவை ரிலீஸ் பண்ண உடனே அந்த 3 ஷாட் ஸ்டைல வச்சு அடிப்பான்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு வந்து அதே மாதிரி தான் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லயும் வந்து அந்த இதை பண்ணியிருக்காங்க, ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஓல்டுக்கும் இந்த ரீமேக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அனிமேஷன் வந்து வளர்ந்துருக்கு இந்த 1999 இருந்து 2027 வரைக்கும் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. டைனமிக் ஃபைட்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா, இப்போ அந்த கத்தி உரசுச்சுன்னா தீப்பொறி வரும் அப்படின்ற அந்த சின்ன டீடைலிங்க கூட நல்லா காமிச்சிருக்காங்க. அப்போ ஓல்டு அனிமேஷன்ல கிடையாதா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பட் வந்து இம்பார்ட்டன்டான நம்ம மெயினா ஃபைட் பண்றவங்களுக்கு மட்டும் அதை காமிச்சிருப்பாங்க. பின்னாடி பேக் டிராப்ல இருக்கவங்களுக்குலாம் அவ்வளவா எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த நீங்க பார்த்தாலே தெரியும், அந்த புழுதி பறக்கிறது சின்ன சின்ன டீடைலிங்ஸ் கொடுத்து ரொம்பவே அழகா சினிமாட்டிக்கா மாத்திருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே பாத்தீங்கன்னா நம்ம சாங்ஸ் வந்து அந்த ஈஸ்ட் ப்ளூ சாகால எப்படி இருப்பாரு, ரொம்ப ஒல்லியா இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளே ட்ரோல் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். என்னடா சாங்ஸோட கழுத்து மட்டும் திடீர்னு இத்தாந்தண்டி ஆயிருச்சு, அவர் என்ன கழுத்துக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரோல் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். அப்படியே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்கட் பீரியட்ல, இந்த வானோ பீரியட்ல எப்படி சாங்ஸ் இருப்போரோ அதே இது வந்து ஈஸ்ட் ப்ளூ சாகால இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நெட்ஃபிளிக்ஸோட அனிமேஷன்ல இது ஒரு ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட எண்டிங் வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அது வந்து நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1999ல இருந்து இப்போ 25 வருஷம் அனிமே வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அனிமேஷன் ஸ்டைல் வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வர வர கம்ப்யூட்டரா மாறி இருக்கும், டிஜிட்டலா மாறி இருக்கும், கேரக்டர் டிசைன்ஸ் மாறி இருக்கும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது நாஸ்டாலஜியான ஒன் பீஸோட ஒரு அது என்ன சொல்றது, ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ராபின்லாம் வந்து கருப்பா இருப்பா ஃபர்ஸ்ட் வரும்போது, இப்போ ரொம்ப வெள்ளையா இருப்பா, நமக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே தெரியாது. பட் இந்த நெட்ஃபிளிக்ஸ் பண்றதுல ஸ்டார்டிங்ல எப்படி இருக்காங்களோ அப்படிதான் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி புதுசா அனிமே பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து குறையா சொல்லல, பழைய அனிமேல வந்து கேரக்டர் டிசைன் மாத்திட்டே இருக்காங்கன்னு குறையா நான் சொல்லல. பட் இதுல அது இருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேரக்டர் டிசைன் வந்து பயங்கரமா ஒரே இதா பிக்ஸ்டா பண்ணிருக்காங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஷாங்ஸ் வந்து நீங்க பாருங்களேன். ரெண்டாவது போட்டோல அந்த ஈஸ்ட் ப்ளூ சாகால இருக்க சாங்ஸ்க்கும் இதுக்கும் க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க. ஒரே ஷாட் தான் இது. பட் உங்களுக்கு தெரியும் அந்த அனிமேல அந்த ஹேர் ஆடுற அந்த சின்ன சின்ன அந்த முடி ஆடுற டீடைல்ஸ் கூட நமக்கு வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து கீழே உசோப் வந்து பாருங்க, அந்த 1999ல உள்ள அனிமேஷன் வந்து எப்படி சொல்றது, இப்ப இருக்க நம்ம இப்போ லேட்டஸ்டா பார்த்துட்டு இருக்க உசோப் ஸ்டைல்ல வந்து இருக்காது. அது ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல பண்றத பாருங்களேன், அவனை லைட்டா கலர் கூட்டினாலும் நமக்கு அவன் உசோப்னு தான் ஃபீல் ஆகுறான். ரொம்பலாம் ஒன்றும் கேரக்டர் டிசைன்ஸை மாத்தல ஃப்ரெண்ட்ஸ். கேரக்டர் டிசைன்ஸ் அப்படிதான் இருக்கு. பட் சின்ன சின்ன டீடைலிங்கா இருக்கட்டும், அனிமேஷன்ல அந்த சின்ன சின்ன டீடைலிங் கொடுத்து நமக்கு டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா சினிமாட்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே 3Dல ஃபீல் ஆகுது. ஏன்னா லைட்டிங் அந்த மாதிரி இருக்கு. சின்ன சின்ன ஷேடோஸ்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜோரோவை பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த லூஃபி வந்து அந்த முதல்ல அந்த சி பீஸ்ட் வந்து அடிப்பான்ல ஈஸ்ட் ப்ளூ சாகால இருந்து வெளி, ஐ மீன் நான் தனியா பைரட்டா போறேன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சி பீஸ்ட் வந்து குத்துவாங்களா, அதை கூட நீங்க பாருங்க எவ்வளவு டைனமிக்கா அந்த எப்படி சொல்றது அந்த கடல் தண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு அனிமே ஜம்மும் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே. அதாவது எனக்கு என்ன வருதுன்னா, நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு அனிமே பழசா இருந்திருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு அதை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நிறைய பேர் பார்க்க மாட்டாங்களே. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேண்டசி வேர்ல்டு. இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணவே முடியாது. எப்படி இதை இப்போ இருக்க ஜென்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க, பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இப்போ நான் சொல்றேன், இந்த டீமன் ஸ்லேயர் பேசினவங்க, இந்த சோலோ லெவலிங் பேசினவங்க, இந்த ஒன் பீஸ்லாம் வந்துட்டு அனிமேஷன் நல்லாவே இருக்காது எப்படி பாக்குறது அப்படின்னு பேசினவங்களுக்குலாம் செருப்படி தான் இது. ஏன்னா வந்து இப்போ இந்த ரீமேக்கை பாருங்க, இப்போ பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து உள்ள போட்டோஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். அதை பத்தி தனித்தனியா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் தனியா வீடியோ போடுறேன், ட்ரெய்லரை வந்து டீகோட் பண்ண மாதிரி தனியா ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். பட் நான் அதுக்குள்ள போட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்க பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. டைனமிக் ஃபைட்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, அது நீங்க சின்ன சின்ன டீடைலிங்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாமே 3D, மேக்சிமம் எல்லாமே 3Dல பண்ணியிருக்காங்க. ஐ மீன் என்ன சொல்றேன்னா, நீங்க மோட்டு பத்துலு மாதிரி 3Dல பண்ணல. இது வந்து எப்படின்னா 2D தான், பட் வந்து நமக்கு 3Dயா ஃபீல் ஆகுற மாதிரி டைனமிக்கா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது ஒரு கேம்ல உள்ள சினிமேட்டிக் ஸ்டோரி லைன் வரும்ல, இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. லூஃபிலாம் பயங்கரமான ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு லூஃபி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த லூஃபியோட டிசைனா இருக்கட்டும், அண்ட் ஓவராலா வந்து இந்த வேர்ல்டு ரொம்பவே கலர்ஃபுல்லா வைப்ரண்டா கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ புதுசா ரீமேக் பண்ற வேர்ல்டு வந்து கலர்ஸ் எல்லாம் அள்ளி தெளிச்சிருக்காங்க. நமக்கு பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் ரொம்ப தெரியுது. ஸோ
என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ரீமேக்குக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ ஃபைனலி வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ரீமேக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா ஃபாஸ்ட் பேசிங்கா போவோம். ஸோ வந்து நமக்கு எப்படி இன்னொரு விஷயம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 7 எபிசோடு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 எபிசோடா எப்படி ப்ரோ 20 நிமிஷம் வச்சாலும் 7 எபிசோடுக்குள்ள எப்படி வந்து அவங்க வந்து சாஞ்சி டீமுக்குள்ள என்டர் ஆவான்ல, அந்த ஆர்க் வரைக்கும் கவர் பண்ண போறாங்க சீசன் 1. எப்படி வர முடியும் 7 எபிசோடுக்குள்ள? வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஒரு 40 மினிட்ஸ் வச்சு ஒரு எபிசோடு விடுவாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்க பண்ணக்கூடிய ஆள் தான். 40 மினிட்ஸ் இல்ல 1 ஹவர் ஒரு எபிசோடு வச்சு கூட பண்ண முடியும். பட் தெரியல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் தெரியும். பட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் பேசிங்ல இருக்க போது நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம திருப்பியும் நாஸ்டாலஜியான ஒரு ஒன் பீஸ் ஃபீலை நம்ம வந்து வாங்க போறோம். எனக்கு ரொம்பவே ஈகரா எக்ஸைட்டடா இருக்கு. எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். நான் வீடியோ கொஞ்சம் டிலேவா தான் போட்டுட்டு இருக்கேன். இனிமே நான் ரெகுலரா போட ட்ரை பண்றேன். ஏன்னா வந்து என்னோட ஒரு பைலட் ஃபிலிம் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவுதான். நான் வந்து இதுக்கு மேல என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்குள்ள திணிக்கணும்னு நினைக்கல. ஓகே, வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Until the next video, goodbye.